1 லட்சம். என்னப்பா 1000 ரூபால ஆரம்பிச்ச ஏலம் 1 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. என்னப்பா நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஏல தொகையை ஏத்திக்கிட்டே போறீங்க. இந்த மாதிரி போனா ஊரு மக்கள்லாம் எப்படி ஏலம் எடுப்பாங்க? இந்த மாதிரி விலையை ஏத்திட்டே போனா இந்த அம்மனோட மதிப்புக்கு விலை வைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க ஐயா. அம்மன் புடவைக்கு விலை வைக்க முடியுமா? இப்படியே ஏத்திக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? இதுக்கு நீங்களே வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏலம்னா இப்படிதான் இருக்கும். அவங்க தகுதிக்கு என்ன முடியுமோ அத மத்தவங்க வாங்குவாங்க. ஏய், பெரியவரே, நீங்க ஏலத்தை ஆரம்பிங்க. இந்த புடவைய என் மாப்பிள்ள தான் ஏலத்துல எடுப்பாரு. அம்மா, இது காசு வச்சு போடுற போட்டி ஒண்ணும் கிடையாது. அப்படி உங்களுக்கு இந்த புடவை வேணும்னா ஏலத்தை தவிர்த்து இன்னொரு வழி இருக்கு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஏலத்துல அதிக தொகை கொடுக்கறவங்களுக்கு புடவை கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, சமயங்கள்ல பணம் இல்லாதவங்களும் அம்மனோட புடவை வேணும்னு வருவாங்க. இப்படி காசு இருக்கிறவங்க தொகையை ஏத்திக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்படி சிக்கலான நேரங்கள்ல நாங்க இன்னொரு வழிமுறைய வச்சிருக்கோம். சரி, என்ன இன்னொரு வழிமுறை? சில நேரங்கள்ல முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அம்மன் முன்னாடி திருவுள சீட்டு போட்டு பார்ப்போம். இதே புடவை வேணும்னா இந்த 2 பேருக்கும் இடையில அம்மன் முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். தன்னோட புடவை யாருக்கு போகணும்னு அம்மனே முடிவு பண்ணிடுவா. அம்மன் கிட்ட இருந்து என்ன உத்தரவு வருதோ அதை நீங்க 2 பேரும் ஏத்துக்கணும். என்ன சொல்றீங்க இந்த முடிவுக்கு? சரிங்க. இப்ப என்ன செய்யறது சந்திரா? நாமளும் சரின்னு சொல்றது தவிர வேற வழி இல்ல. இல்லனா ரேவதி என்ன எதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. சீட்டு மருதுக்கு தான் விழுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரின்னு சொல்லு. சரி பெரியவரே, எங்களுக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, திருவுள சீட்டு போட்டு பாத்துற வேண்டியதான்.